இன்னைக்கு நாம சினிமா ஃபோக்கஸ் செக்மெண்ட்ல நடிகர் அருண் விஜய் நடிப்புல டைரக்டர் மகள் திருமேனி இயக்கத்துல வெளிவந்திருக்கிற தடம் படத்தை பத்தின ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம பார்க்க போறது மகள் திருமேனி இயக்கத்துல அருண் விஜய் நடிச்சிருக்கிற தடம் படத்தின் விமர்சனம். உருவ ஒற்றுமை இல்ல ரெட்டையர்களின் கதை தான் தடம். பொதுவாக ரெட்டையர்கள் பற்றி தமிழில் வந்து நிறைய சினிமாக்கள் வந்திருக்கு. அந்த வரிசையில் இந்த படமும் என்ஜினியரான அருண் விஜய் மேலே ஒரு கொலைப்பழி விழுவுது. இப்போ போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது அவர் மாதிரியே தோற்றமுள்ள இன்னொரு அருண் விஜய் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. இப்போ ரெண்டு பேரில் யார் குற்றவாளின்னு தெரியாமல் போலீஸ் வந்து திணறுது. இதுக்கு இடையில் இந்த என்ஜினியர் அருண் விஜய் மேலே ஏற்கனவே தனிப்பட்ட பகை இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து இந்த கொலைப்பழியை அவர் மேலே போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ரெட்டையர் கதைகளுக்கே உள்ள டெம்ப்ளேட் தான் இந்த படமும். ஒருத்தன் நல்லவன், இன்னொருத்தன் கெட்டவன், கொலையாளி இவனா அவனான்னு பார்வையாளர்களை சந்தேகப்பட வச்சு கடைசியாக இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிற வழக்கமான தமிழ் சினிமா தான் தடம் படமும். கதையிலும் காட்சிகளிலும் வழக்கமான தமிழ் சினிமாத்தனம் இருந்தாலும் திரைக்கதையில் சற்றே வித்தியாசம் காட்டியிருக்கார் இயக்குனர் மகள் திருமேனி. தடையற தாக்க படத்தில் கவனம் ஈர்த்து மீகாமன் படத்தில் சறுக்கிய மகள் திருமேனி தடம் படத்தில் மீண்டும் தடம் பதித்திருக்கிறார். கொலை செய்தவனை போலீஸ் கண்டுபிடிக்கும், அவனுக்கு தண்டனை கிடைக்கும். இதுதான் பொதுவாக தமிழ் சினிமாவின் கிளைமாக்ஸ். தடம் படத்தின் கிளைமாக்ஸை வேறு லெவலில் யோசித்திருக்கிறார் இயக்குனர். அது மட்டுமல்ல, அந்த கிளைமாக்ஸை நியாயப்படுத்த பல்வேறு காலகட்டங்களில் உலகின் பல்வேறு மூலைகளில் நடந்த உண்மை சம்பவங்களை ஆதாரமாக எடுத்து வைத்திருக்கிறார். அருண் விஜய்க்கு இந்த படத்தில் இரட்டை வேடம், உருவ ஒற்றுமை என்பதுதான் கதையினுடைய கீ பாயிண்ட். அதனால கெட்டப்பில் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னாலும் உடல் மொழியில் இரண்டு கதாபாத்திரங்களையும் வேறுபடுத்தி காட்டியிருக்கிறார் அருண் விஜய். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய கரியரில் வந்து இது ரொம்ப முக்கியமான படம். தன்னுடைய கடமையை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அருண் விஜய். படத்தில் இரண்டு கதாநாயகிகள் கதாபாத்திரங்களாக அவர்கள் நம்முடைய கவனத்தை ஈர்த்தாலும் அவர்களை விட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் வித்யா பிரதீப் கவனிக்க வைக்கிறார். ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, பின்னணி இசை, இந்த மூன்றும் தான் ஒரு த்ரில்லர் படத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் முக்கியமான அம்சங்கள். தடம் படத்தில் கோபிநாத்தின் ஒளிப்பதிவும் ஸ்ரீகாந்தின் படத்தொகுப்பும் அருண்ராஜின் பின்னணி இசையும் தன் கடமையை சிறப்பாக செய்திருக்கின்றன. உருவ ஒற்றுமை என்கிற ஒரு பஸ் டிக்கெட்டில் எழுதிவிடக்கூடிய ஒரு மெல்லிய கதையை 2.5 மணி நேர திரைப்படமாக, சுவாரஸ்யமான திரைப்படமாக கொடுத்த வகையில் இயக்குனர் மகள் திருமேனி வெற்றி அடைந்திருக்கிறார். தடம் சீட்டு நுனியில் உட்கார வைக்க தவறினாலும் பரபரப்பான ஒரு த்ரில்லர் படம் என்பதில் சந்தேகமில்லை.